நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை திரும்பவும் நம்ம இந்த காலை வேளையிலே தியானிப்பதற்கு ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள், நீங்கள் மனப்பாடமாகவே சொல்லிவிடுவீர்கள். 1வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது சங்கீதத்தை முழுவதுமாக ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் வாசிப்போம். பக்கம் 671. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நான் முதலாவது சொன்னது போல இந்த சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் பிள்ளைகளுக்கு வரைக்கும் தெரியும். எல்லாரும் அறிந்திருக்கிறோம் இந்த 1வது சங்கீதத்தை. 6 வசனங்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம பலமுறை நம்ம தியானித்திருக்கிறோம். நானே சில முறை இந்த சங்கீதத்தை மையப்படுத்தி பேசி இருக்கிறது, யூடியூபிலையும் இருக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து ஆவியானோர் நம்மை உற்சாகப்படுத்துகிற வேறொரு கோணத்தில் இன்றைக்கு காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் 2 கூட்டமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு 3 வசனங்கள் நீங்கள் தனியாக எடுத்துக்கொள்ளலாம், அடுத்த 3 வசனங்களை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்கு எழுதுகிறது என்பது தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதை விட அந்த பெயரை சொல்லவில்லை ஆண்டவர். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முடிவிலே வாசித்தால் ஆண்டவர் யாருக்காக இதை எழுதுகிறார் என்றால், ஒரு பக்கத்தில் துன்மார்க்கனையும் இன்னொரு பக்கத்தில் நீதிமானையும் ஆண்டவர் காட்டி கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கத்தில் துன்மார்க்கன், இன்னொரு பக்கத்தில் நீதிமான். இவர்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை 1வது சங்கீதத்திலிருந்து மட்டுமே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1வது வசனத்தை 3 கூட்டம் மக்களை சங்கீதக்காரர் நமக்கு காட்டுகிறார். 1 துன்மார்க்கர், 2வது பாவிகள், 3வது பரியாசக்காரர். துன்மார்க்கர் அவருடைய ஆலோசனை சரி இருக்காது, ஆலோசனை சரியில்லாத துன்மார்க்கர். பாவிகள் வழிதப்பி நடக்கிறவர்கள், மனம் போன போக்கிலே போகிறவர்கள், யாருக்கும் அடங்காதவர்கள், நாங்கள் தெரிந்தெடுத்த வழிதான் சரி என்று பிடித்து கொள்ளுகிறவர்கள், அவர்கள் பாவிகள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், வழி இருப்பிடம் சரியில்லாதவர்கள், யாரோடு கூட உட்கார வேண்டும், எந்த இடத்திலே உட்கார வேண்டும் என்று தெரியாத ஒரு கூட்டம், பரியாசக்காரர்களுடைய கூட்டம். ஒரு துன்மார்க்கனை 3 பிரிவாக ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமாக பிரித்து காட்டுகிறார். அந்த 3 பிரிவுக்கு பெயர் கொடுக்க வேண்டுமேயானால் துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர் என்கிற பெயரிலே ஆண்டவர் தரம் பிரித்து காட்டுகிறார். இந்த 3 பேரிடத்திலையும் என்ன இருக்கிறது என்றால், ஆலோசனை இருக்கிறது, வழி இருக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது. ஆனால் 3மே தவறு. இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை தேவை, நல்ல வழி தேவை, நல்ல இருப்பிடம் தேவை, நல்ல இருப்பிடம் தேவை. இது 3மே துன்மார்க்கனுக்கு சரியில்லை. இது 3மே சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். மறுபக்கத்தில் நீதிமானுக்கும் இது 3ம் தேவை. நல்ல ஆலோசனை தேவை, நல்ல வழி தேவை,
நல்ல இருப்பிடம் தேவை. இது மூன்றையும் நீதிமானுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றை 2வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும், எல்லாரும் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க 2வது ஒரு கூட்டத்தை நீதிமான் என்று இங்க சொல்லி இருக்கிறாரா? சொல்லல. நீதிமான் என்று அவர் ஆரம்பிக்கல. முடிக்கும் போதுதான் இந்த கூட்டத்தை நீதிமான் என்று முடிக்கிறார். 2வதாக ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் யார் என்றால், அவர்கள் ஆலோசனை அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கும் வழி தேவை, அவர்களுக்கும் இருப்பிடம் தேவை. இது மூன்றையும் சரியாக கொடுக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அதுதான் சத்திய வேதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? துன்மார்க்கரோ அப்படி இல்லை. அவர்கள் சொந்தமாகவே வழியை தெரிந்து கொள்ளுவார்கள், சொந்தமாகவே இருப்பிடத்தை தெரிந்து கொள்வார்கள், சொந்தமாகவே ஆலோசனை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையாக ஒரு தேவ பிள்ளை நாம் இன்றைக்கு அதிகமாய் நேசிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், முதலாவது வேதத்தை நேசியுங்கள். வேதத்தில் பிரியம், வேதத்தில் தியானம். எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தில் பிரியம். இன்னும் அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, வேதத்தில் பிரியம், வேதத்தில் தியானம். ஸ்தோத்திரம். இந்த பைபிளை எவ்வளவு தூரம் வாசிக்க முடியுமோ அவ்வளவு வாசிங்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு பிரியமாக இருக்கிறார் என்றால் அவரோடு கூட பேசுவார், அவரிடத்தில் அப்பப்போ தொடர்பு வைத்துக் கொள்வார், தொடர்பு துண்டிக்காமல் பார்த்து கொள்வார். உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைபிள் யாருக்கு வேண்டாம், வசனம் யாருக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் அப்படியே வேணும்னு சொன்னாலும் என்ன தெரியுமா, வசனம் தேவை. ஆசீர்வாதமாக ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவை. நீங்கள் நினைக்கணும், ஒரு பார்ட் மட்டும்தான் இந்த பைபிள் எனக்கு காட்டி கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் 3 பார்ட்டை காட்டும், ஆலோசனை காட்டும். 1வது வசனத்தில், இந்த 1வது சங்கீதத்திலே நான் நிற்கிறேன், குறைந்தபட்சம் 3ஐ காட்டும். ஆலோசனை தரும், வழி நடத்தும், என் இருப்பிடத்துக்கு நேராக என்னை நடத்தும். இது 3ஐயும் சத்திய வேத புத்தகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் பேசுகிற எத்தனை பேருக்கு புரியுது? புரிகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வேதத்தை வாசிக்கணும், ஏன் வேதத்தில் பிரியமாக இருக்கணும், ஏன் வேதத்தை தியானிக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆலோசனை தேவை. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த பாதையில் நடக்கணும், எந்த பாதையில் நடக்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது. இது நமக்கு தேவை, ஆலோசனை தேவை. இது தெரிந்தெடுக்கலாமா, தெரிந்தெடுக்க கூடாதா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஆலோசனை தேவை. நாம் ஒரு பார்ட்டை மட்டும் பிடிக்கக்கூடாது. இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதியை மட்டுமே நம்ம பேசலாம். கிருபை என்று எடுத்துக்கொண்டால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிருபையே பேசலாம். பாவம் என்று எடுத்துக்கொண்டால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாவத்தை குறித்தே பேசலாம். ஆசீர்வாதத்தை மட்டுமென்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசலாம். நியாய தீர்ப்பை குறித்து அங்கே இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். நியாய தீர்ப்பை குறித்து மட்டுமே நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு வழியை மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது. இது பைபிளுக்கு பல வழிகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு, பல பாதைகள் உண்டு. இது எல்லாத்தையும் நமக்கு போதிக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுகிறது, ஆலோசனையை தருகிறது, வழி நடத்துகிறது, நம்மை ஒரு இருப்பிடத்துக்கு நேராக. இது எல்லாம் சேர்ந்தது தான் வேத புத்தகம். இது எல்லாம் சேர்ந்தது தான் வேத புத்தகம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒன்று, நீதிமானுடைய அடையாளம் என்ன? வேதத்தில் பிரியமாக இருப்பார்கள். நீதிமானுடைய முதலாவது அடையாளம், அவர்கள் வேதத்தில் பிரியமாக இருப்பார்கள். துன்மார்க்கனுடைய முதலாவது அடையாளம், பாவிகளுடைய வழிகளிலேயும் பரியாசக்காரருடைய இருப்பிடத்திலேயும் பிரியமாக இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை தந்து, கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்து, கர்த்தர் நமக்கு சபையில பிள்ளைகளை தந்து, வாலிபர்களை தந்திருப்பாரே. ஆனால்
எங்களுடைய ஒரே லட்சியம் எங்கள் சபையை, எங்கள் பிள்ளைகளை வேதத்தின்படி வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். வாலிபர் கூட்டங்கள் எதற்காக? சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் எதற்காக? கூடுகைகள் எதற்காக? பெண்கள் ஜெபங்கள் இவை எல்லாம் எதற்காக என்றால் வசனத்தை நேசிக்க வேண்டும், வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் நம்மை ஒரு இருப்பிடத்துக்கு நேராக அது நம்மை நடத்துவதாக இருக்கிறது. எதை வேணாலும் விட்டுங்க, வசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வசனம் நம்மை நடத்த வல்லமை உடையதாக இருக்கிறது, ஆலோசனை தர வல்லமை உடையதாக இருக்கிறது, நம்மை போதிக்க வல்லமை உடையதாக இருக்கிறது, வழி இதுவே என்று காட்டுவதற்கு வல்லமை உடையதாக இருக்கிறது. உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த வேதம் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது, பாதைக்கு தீபமாக இருக்கிறது, காரிருளிலேயும் இது என்னை நேர்வழியாக நடத்துவதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கு மேலாக எனக்கு ஒரு இருப்பிடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த இருப்பிடத்துக்கு நேராக நடத்துகிறது. இந்த வாஞ்சையோடு கூட நீங்கள் வேதத்தை பார்ப்பீர்கள் என்றால் நம்மை தான் கர்த்தர் நீதிமான் என்று அழைக்கிறார், நம்மை தான் நீதிமான் என்று அழைக்கிறார். ஆமென். இனி அடுத்த பார்ட்சிக்கு நேராக வர்றேன். நீதிமானுடைய அடுத்த அடையாளம் என்னவென்று தெரியுமா? துன்மார்க்கனுடைய அடுத்த அடையாளம் என்னவென்று தெரியுமா? நீதிமானுடைய அடையாளம் முதல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவன் வசனத்தில் காலை தூக்கி வைப்பார், வசனத்தை பிரியமாக இருப்பார், வசனத்தை தியானிக்க. அந்த ஒன்னா படியில போய் நின்றுட்டார்னா, ரெண்டாம் படி என்னன்னா, ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு அவரை கொண்டு நாட்டுவார். எங்கே? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவார், அவர்கள் நடப்படுவார்கள். ரெண்டாவது படி, அவர்கள் நடப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நடப்படுவார்கள். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம என்னதை தான் நடுவோம்? நடுறதே இல்லையா? செடி நடுவீங்க. உன வீட்டில் ஒன்றும் பார்க்கலையே நாய்? நம்ம செடி நடுவோம், மரத்தை நடுவோம். நாம் என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு இன்னைக்கு கொண்டு நட்டுட்டு நாளைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு ஒரு ரோஜா செடியை கொண்டு நட்டுட்டு நாளைக்கு போய் பார்க்கறது என்னென்ன பூ வந்திருக்கான்னு, வேறு போட்டிருக்கான்னு பார்க்கறது. அப்படியே ஒன்று பிடுங்கி பார்க்கறது, வேறு போடலை பின்ன வச்சிடுறது. ரெண்டாவது நாள் போய் பார்க்கறது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு. அடுத்த ரெண்டாவது நாள் வேறு போட்டிருக்கா, அப்படியே பிடுங்கி பார்க்கறது, திரும்ப வச்சிடுறது. அது இந்த ஜென்மத்தில் பூ வராது, அதில் வரவே வராது. ஆண்டவர் எந்த காரியத்தையுமே வேகமாக செய்கிறவர் அல்ல, நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். ஷார்ட்கட்டில் ஆண்டவர் எதையும் செய்கிறவர் அல்ல. அவர் 1, 2, 3 தான் அவருடைய வழி இருக்குமே தவிர 1, 3, 5, 8 அவருடைய வழி இருக்காது. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ஏமா, முதல்ல வசனத்தை தியானித்து வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தினா, ரெண்டாவதாக அவர் ஒரு இடத்துல கொண்டு நடுவார். உண்மையிலே நீங்கள் வசனத்தை தியானிச்சிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை சரியான ஒரு இடத்துல கொண்டு போய் நடுகிறவராக இருக்கிறார். ஒரு சபையாக இருக்கட்டும், சபையில் நாட்டுகிறவராக இருக்கிறார். நீதிமான்களுடைய சபையில் கர்த்தர் கொண்டு நாட்டுகிறவராக இருக்கிறார். உண்மையாக வசனத்தை நேசிக்கிறவங்களை ஒரு இடத்துல கொண்டு நடுவார். எந்த இடத்துல போனால் இவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்குமோ, எந்த இடத்துல போனால் இவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்குமோ, எந்த இடத்துல போனால் இவங்க செழிப்பாக இருப்பாங்களோ, எந்த இடத்துல நட்டா இவங்க கனி கொடுப்பாங்களோ, அதை நன்கு அறிந்த ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல கொண்டு நடுகிறவராக இருக்கிறார். ஆம், நட்டு அடுத்த நாள் ஒன்றும் வராது, கேட்டிங்களா? ஒன்றும். அது நட்டு சிலது நடுறதுக்கு நட்டாச்சுன்னா 3 வருஷம் ஆகும். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில், அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. ஒரு மாமரம் ஒன்றை வாங்கி கொண்டு நட்டேன். அதை ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்குகிறோம்.
அவர் சொன்னார் 3 வருஷத்தில் இது கரெக்டாக மாங்காய் காய்த்து விடும் என்று சொல்லி. எனக்கு மொத்தத்தில் பயங்கர சந்தோஷமாச்சு, எனக்கு மொத்தத்தில் பயங்கர விருப்பமான சாதனமும் ஆச்சு. ஆகையினால நான் என்ன பண்ணுறேன், 3 வருஷத்தில் மாங்காய் வந்துடும், 3 வருஷத்தில் பழம் சாப்பிட்றலான்னு சொல்லி நானும் அதுக்கு உரம் எல்லாம் போட்டு அப்படி இருந்தேன். 3 வருஷத்தில் ஒன்றும் காணலை. நான் நினச்சேன் ஒருவேளை கொரோனா வந்ததுனாலே இருக்கும், அந்த 20 வாக்கில் கொரோனா எல்லாம் வந்துச்சு இல்லையா, ஆகையினாலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2021 ஒன்று ஒரு நாள் கோபம் வந்துச்சு. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டாக்கினில் வெட்டுக்கத்தியோடு போனேன். அந்த வேலைக்காரன் இடையில வந்து இந்த வருஷம் நிற்கட்டும் என்று சொன்னது போல என் மனைவி சொன்னாள், நிற்கட்டும், நான் இனியும் உரம் போடுவேன், இனி நான் பாய்ச்சுவேன், இனி நான் நீர் பாய்ச்சுவேன், நீர் கம்முன்னு போ, கொஞ்ச நேரம் கூட நம்ம பார்ப்போம். நான் 3 வருஷம் பார்த்தேன், அவள் 4 வருஷம் பார்த்தாள். 7வது வருஷத்தில் தான் 2 மாங்காய் கிடைத்தது. அதே போலதான் ஆண்டவனும் ஒரு இடத்துல கொண்டு நட்ட உடனே நாளைக்கு ஒன்றும் வராதுங்க. நீதிமான்களை கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக வளருதுன்னு சொன்னால் அது புல்லாக இருக்கும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன ஆண்டவர் நம்மளை புல்லை போல வளர்த்தணும்னு நினைக்கல, மரத்தை போல வளர்த்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மரம் தாமதமாக தான் வளரும், தாமதமாக தான் கனி கொடுக்கும். ஒரு நீதிமான் மரத்தை போல கனி கொடுக்க என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன ஒரு மரத்தை போல மாற்றணும்னு நினைக்கிறார், ஒரு மரத்தை போல என்ன மாற்றணும்னு நினைக்கிறார். ஆமாம், நாங்கள் இந்த மரம் அது 7 வருஷத்தில் கனி கொடுப்பதற்கு முன்பாக நாங்கள் 7 முறைக்கு மேலே கீரையை எடுத்துட்டோம். நாங்கள் கீரை விதைச்சி அறுத்து எடுத்துட்டோம். ஏன்னா அது சீக்கிரமாக வளரும். ஆமாம், சீக்கிரமாக வளரும். ஆனால் ஆளுக்கு பலம் இருக்காது. நல்ல ஒரு மழை பெஞ்சாச்சுன்னு அடுத்த நாள் கதை செத்து கிடப்பார். ஆனால் இந்த மரம் நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா ஆள் நிமிர்ந்து நிற்பார். ஓகி ஒரு காற்று வந்துச்சு இல்லையா, நட்ட கீரை எல்லாம் போச்சு, ஆனால் நட்ட மரம் நின்றுச்சு. ஏன்னா என் கர்த்தர் மரத்தை போல என்ன நாட்டினார்னா, சோதனை என்கிற காற்றடித்தாலும் அசையாமல் நிற்கிற கண்மனையில் மேல் வீட்டை கட்டினவர்களாக ஒரு நீதிமானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துகிற ஆண்டவருக்கு நான் கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். என்ன பாஸ்டர், நான் ஒரே நாளையில் ஆண்டவர் என்ன உயர்த்தி வைக்கல. ஒரே நாளையில் உயர்த்தி வச்சாச்சுன்னா காற்றுல போயிடுவீங்க. ஒரே நாள் உயர்த்தி வச்சாச்சுன்னா மழையில் மடிஞ்சு கிடப்பீங்க. ஒரே நாளையில் வளர்ந்துச்சுன்னு சொன்னால் புல்லாக ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்பல, மரமாக மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மரமாக தான் மாற்ற விரும்புகிறாரு, புல்லாக மாற்ற விரும்பல. இன்னைக்கு நமக்கு ஆசையெல்லாம் புல்லாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தா 2 இலை இருக்க வேண்டும் அல்லது வாழையாக இருக்க வேண்டும். டெய்லி அதுக்கு வளர்ச்சியை பார்க்கலாம், தெரியுமா? டெய்லி போனால் பார்க்கணும். காலையில் எழும்பி பார்த்தா பார்க்கலாம், அப்படியே வளர்ந்துருக்கும். ஒரு காற்று அடித்தா ஆளை காணாது. அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 4 கம்பு தேவை கொடுத்து நிறுத்துறதுக்கு. மேற்கை நோக்கி, கிழக்கை நோக்கி, வடக்கை நோக்கி, தெற்கை நோக்கி 4 கொடுத்தா தான் நிற்பார். ஆமாம், அவர்களுக்கெல்லாம் தேவை அப்பப்போ எழுப்புதல் கூட்டம், உபவாச கூட்டம், காத்திருப்பு கூட்டம், ஆயத்த கூட்டம், இதெல்லாம் கொடுத்தா தான் அது நிற்கும். இது ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு சின்ன ஒரு சோதனை, ஒரு ஆடு செத்தா போதும், ஆடு செத்து விழுந்துடும். இது கீழே விழுந்துடும். ஐயோ இயேசு என்ன செஞ்சார், ஏன் ஆடே போயிட்டு. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? புரிகிறவங்க எல்லாம் எனக்கு இருக்கிறீங்களா? எல்லாம் அந்த கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இது இந்த பனை மரத்துக்கு எங்கேயாவது அடை வச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஒன்று அடை வைக்க. நீதிமான் பனையை போல இருப்பான், மரத்தை போல ஆண்டவர் மாற்றணும்னாக்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நட்டிருக்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மை ஊழியங்களில் நட்டிருக்கிறார் என்றால், வசனத்தில் நட்டிருக்கிறார் என்றால், நாள் வரும்போது நம்மை கொண்டு கனி கொடுப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.
கனி தருகிறவனாக இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். என்னை மரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த பக்கத்தில் இன்னொரு கேட்டகரி உண்டுல்ல, அவங்க யார் தெரியுமா? 4வது வசனத்தில், துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். எல்லாரும் அந்த வலது கையை வைத்து சொல்லுங்க, துன்மார்க்கர் பதரை போல இருப்பார்கள், நீதிமான் மரத்தை போல இருப்பார்கள். எல்லாரும் என்ன கவனிங்க, காற்று பறக்கடிக்கும் பதர்னு இருக்கு இல்லையா? காற்று பறக்கடிக்கும் பதர். அப்ப நீதிமானுக்கும் காற்றடிக்கும், துன்மார்க்கனுக்கும் காற்றடிக்கும். துன்மார்க்கனுக்கும் காற்றடிக்கும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, இயேசு கிறிஸ்துடைய கையில தூற்று கூட இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. தெரியுமா? தூற்று கூட. தூற்று கூடன்னா என்னது? மரம். அந்த நெல், அரிசி, உமி இதெல்லாம் கிடக்கு. அதை எடுத்து அந்த தூற்று கூட எடுத்து அப்படியே ஒரு வீசு வீசுனா எதற்காக? காற்றடிக்கிறதுக்கு. பதரெல்லாம் போயிடும், மணி அதில் தான் கிடக்கு. இயேசு சொன்ன ஓமையில் 2 பேர் வீடை கட்டினார்கள். புத்தி இல்லாதவர்கள் மணலின் மேலே கட்டினார்கள், புத்தி உள்ளவர்கள் கண்மலையின் மேலே கட்டினார்கள். பெரு வெள்ளம் வந்தது. எங்கே இருந்து வெள்ளம் வரும்? கீழே இருந்து. பெருமழை வந்தது. எங்கே இருந்து வரும்? மேலே இருந்து. பெரும் காற்று எங்கே இருந்து வரும்? சைடில் இருந்து. 3 விதத்தில் தாக்குதல் வந்தது. மண்ணின் மேலே கட்டினது சீக்கிரமாக வேலை முடிஞ்சு இடிந்து விழுந்தது. கற்பாறை மேலே கட்டினதுக்கு மேலேயும் காற்று அடித்தது, அது நிலை நின்றது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் அவரை நிலைநிறுத்தி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். துன்மார்க்கருக்கும் பிரச்சனைகள் வரும். அவர்கள் காற்றடிக்கிற பதரை போல, அந்த பக்கத்தில் அடித்தா அங்கே போவாங்க, இந்த பக்கத்தில் அடித்தா இந்த பக்கம் போவாங்க, அங்கே அடித்தா அங்கே போவாங்க. இவங்களை நட்டவும் முடியாது, நட்டாலும் கனியும் கொடுக்காது. இவங்களை பிடிக்கவும் முடியாது, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி போட்டு ஒரு வீசு வீசுறான், அது எங்கே போகுதுன்னு தெரியாது. கர்த்தர் நமக்கு துன்மார்க்கர்களை தராததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன ஒரு ஆமேன காணல? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தர் எங்களை நீதிமானுடைய இடத்திலே வைத்திருக்கிறார்? காற்றடிச்சு போகிற திசையிலே அல்ல, காற்றடித்தாலும் அசையாத ஒரு மரத்தை போல கர்த்தர் எங்களை நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அடுத்த ஸ்டெப். நீதிமான் முதல்ல ஆண்டவர் வசனத்துக்குள்ளாக வளர்த்துகிறார், 2வது நாட்டுகிறார், 3வதாக நீர்க்காலங்களில் ஓரத்தில் அவர் நிறுத்து. அதுக்கு தேவையான உணவு அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் என்னை நாட்டினது உண்மையானால் வெளியே தான் மரம் இருக்கும், ஆனால் என்னுடைய வேர்கள் தண்ணீருக்குள்ளே இருக்கும். வேர்கள் அங்கே சரியான இடத்துல இருக்கும். ஏன்னா அங்கே சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, ஏற்கனவே எங்கே என்ன சொல்லிட்டாரு? வசனத்தை தியானிக்க தியானிக்க அங்கே இருந்து நம்ம உறிஞ்சி எடுக்க அங்கே இருந்த சத்தை நம்ம எடுக்க எனக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்குமே தவிர வேற எதிலும் ஒரு நீதிமானுக்கு வளர்ச்சி இருக்கவே இருக்காது. தண்ணீர் பைபிளில் சில இடத்துல ஜீவ தண்ணீர் என்றெல்லாம் சொல்லி பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஒரு நீதிமான் எதை வாஞ்சிப்பார் என்றால் தண்ணீரை வாஞ்சிப்பார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு முறை இப்படியாக சொன்னார், என்னன்னா, ஐயா இப்போதான் கூட்டம் முடிச்சு, இவ்வளோ கூட்டம் முடிச்சு பிரசவம் பண்ணி ஆராதனை நடத்தி திரும்ப எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இளைப்பாறுதலுக்கு போயிட்டு இருக்கிறதான நேரத்தில் நீர் திரும்பவும் ஜெப அறைக்கு போறீர், என்ன பிரச்சனை? எப்படி ஃபாதர் உங்களால் முடியுது? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு தண்ணியில் வாழுகிற ஒரு மீனை பிடித்து கரையில் போட்டால் அது துடித்து செத்து போயிடுவது போல நானும் இந்த உலகத்தில் தேவ பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அப்படி வாழ்கிறத விட செத்துடலான்னு தான் நான் விரும்புவேன்னு சொன்னார். உண்மையான ஒரு தேவ பிள்ளையுடைய விருப்பம், எனக்கு தண்ணீர் இருக்கணும், அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ஜீவ தண்ணீரின் பிரசன்னம் எனக்கு இருக்கணும், அதைத்தான் வாஞ்சிப்பார்களே தவிர துன்மார்க்கனுக்கு தண்ணீர்னால என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அதை பற்றி அக்கறையே இருக்காது.
இங்கே பாருங்க, நாளைக்கு இயேசு வர்றாருன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு இயேசு வந்தா இன்னைக்கு கூட நீங்கள் வாஞ்சிக்கணும், உங்கள் பிரசன்னம் மட்டும் எங்களுக்கு தேவைப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவாண்டவரே. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாண்டவரே. ஜீவ தண்ணீரில் நாங்கள் மகிழணும், ஜீவ தண்ணீரின் பிரசன்னத்தால் என்னை நிரப்பணும், எங்களுக்கு பரிசுத்த ஆவி எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவி என்கிற நதி தேவை, பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம் தேவை, பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர் எங்களுக்கு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஒரு நீதிமான் எதிர்பார்ப்பு, ஒரு நீதிமானுடைய வாஞ்சை, ஒரு நீதிமானுடைய ஏக்கம், ஒரு நீதிமானுடைய விருப்பம் நீர்கால்களில் நடப்படணும் அப்பா. எங்கள் ஊழியம் ஒரு பாய்ந்தோடுகிற ஒரு நதியை போல, அநேகர் ஆசீர்வாதமான ஒரு அபிஷேகத்தின் நீரூட்டை போல எங்கள் ஊழியத்தில் தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீரின் நதி இருக்கட்டும் ஆண்டவரே. அதில் எல்லாரும் மூழ்கணும் ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நீங்க மட்டும் கேளுங்க, உங்க சத்தம் மட்டும் இப்ப கேட்கட்டும். பிரசன்னம், தேவ என் வாழ்க்கை எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை. வானம் திறந்து, வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னில் அனலா இன்னும் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. வானம் தீரந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். தூய ஆவி என்னில் அனலா இன்னும் நிரப்பிட என் உள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி மகிழ என்னை முழுவதும் தருகிறேன். ஜீவநதியில் மூழ்கி மகிழ என்னை. கடைசியா வலது கரத்தை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னமே, பிரசன்னம், தேவ
கொடுக்கிற அளவுக்கு கனியை கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த நீரூற்ற குறித்த ஒரு வாஞ்சை இன்னும் உள்ளத்துல வரல. நீரூற்ற குறித்த ஏக்கம் உள்ளத்துல வரல. ஆண்டவரே, எங்களை நினைத்து விடும் ஆண்டவரே, எங்களை நீர் நினைத்து விடும் ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரால் எங்களை நினைத்து விடும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும், அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். சிலருக்குள்ள பயங்கரமான ஆசை, நமக்குள்ள பயங்கரமான வாஞ்சை, எப்படியாவது ஆண்டவருக்காய் கனி கொடுக்கணும், எப்படியாவது பிரகாசிக்கணும், எப்படியாவது ஏதாவது செய்யணும். முடியாததுக்கு காரணம் என்ன? வேற இன்னும் போயிருக்க வேண்டிய இடத்துல போய் சேரல, வேற தொட வேண்டிய நீரூற்றை இன்னும் தொடல, வேற பார்க்க வேண்டியதை இன்னும் பார்க்கல, வேற செல்ல வேண்டிய இடத்துல இன்னும் சொல்லல. ஒவ்வொரு ஆராதனைகளிலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க நல்ல ஒரு நீதிமானுடைய உள்ளத்துல கதறுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு செடி தண்ணி ஊட்டாவிட்டால் மயங்கி விடுமோ, அதே போல ஒரு ஜீவ தண்ணீர் எனக்கு இல்லாவிட்டால் நான் உள்ளார்ந்த மனிதன்ல மயங்கினவன போல ஆயிருவாப்பா. ஆகையினால எனக்கு தண்ணீர் உள்ள இடத்துல எனக்கு நிறுத்தி இருக்காண்டவரே, எனக்கு ஜீவ தண்ணீர் தாங்கப்பா, தண்ணி தாங்கப்பா. எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், வாசல் தொட்டு சமையலறை வரைக்கும் செடி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இங்க ஒரு ஸ்டெப் வச்சிருந்தா அங்க வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் அதுக்கு தண்ணி விடல, நான் என்ன சொல்லல, ஒரு நாள் அதுக்கு தண்ணி விடல, அது போச்சு. அது தெரியும், அதை பார்த்தா தெரியும். அது மயங்கி தூங்கி அப்படியே. காரணம் என்ன? தண்ணி இல்லை, தண்ணி இல்லை. ஒரு நீதிமானுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? சபை உள்ள நாளானாலும் சரி, சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவ பிரசன்னத்தை உணர்வாங்க, திங்கக்கிழமை அது பின்ன பார்க்கண்டாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்ச்சல் குறைஞ்சது மாதிரி அப்படியே தெர்மாமீட்டர் 102, 101.5, 100. சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி ஆகும்போது 10ல் வரோம். உள்ளார்ந்த மனுஷனை சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சு போனா இவங்களுக்கு சோத்திரம் என்ன, பாட்டு என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னென்ன பாட்டு பாடுறாங்களோ அதெல்லாம் பாடிக்கிட்டு கிடப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும்போது சன் மியூசிக்கில் பாட்டு பாடுவாங்க. டெம்பரேச்சர் குறைஞ்சதாகும். காரணம் என்ன? தண்ணி இல்லை, தண்ணி போச்சு, செத்தாச்சு. பின்ன ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து நம்ம ஜோமணி கையில கொடுக்க, தம்பி 1வது பாட்டில் கொஞ்சம் செத்து போனது ஒன்று கொஞ்சம் போல கொண்டு வர, ஒரு 3வது 4வது பாட்டு எல்லாம் பாடி ஜெப வேலையெல்லாம் முடிஞ்சு பிரசங்கத்துக்கு வர உள்ள ஒரு ஆராதனை எல்லாம் வரும்போது கொஞ்சம் எழும்பி நிற்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் இருக்கும், வண்டி நல்லா தான் ஓடும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே நமக்கு 9 மணி கூட்ட முடியுமே, வீட்டில் போனால் 2-3 ஆராதனை யூடியூப்பில் அப்படி இப்படின்னு ஓடுமே, அப்படி இப்படின்னு ஓடும். திங்கக்கிழமை ஆகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு பாட்டு மட்டும் கேட்க ஆரம்பிப்போம். செவ்வாய் புதன் ஆகும்போது பாட்டுக்கு கீழே வேற 2 பாட்டு கூட வரும், அதையும் கூட பார்க்கணும்னு தோணும். என் காரியத்தை எப்படி எவ்வளவு கரெக்டா சொல்றீரு? மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே. நாங்க கேட்கிறோம், ஆண்டவரே எங்க சபை ஒரு நீர்க்காலாயிரம் எனக்கு இருக்கணும்ப்பா. இதில் நடப்படுகிற அத்தனை பேரும் காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு நீதிமானுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? கனி 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 கனி.
8வது மாசம் முடிய போகுது, ஒரு கனி இன்னும் கொடுக்கலையாப்பா. நீதிமானுடைய ஏக்கம் அதுவா தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய ஏக்கம், காற்றடித்தால், இன்றைக்கு ஒரு காற்றடித்தால் நாகர்கோயிலில் கிடக்கும், நாளைக்கு ஒரு காற்றடித்தால் பாரசாலையில் கிடக்கும், அடுத்த நாள் ஒரு காற்றடித்தால் தேங்காய்பட்டணத்தில் கிடக்கும், அடுத்த நாள் ஒரு காற்றடித்தால் சுருளோட்டில் போய் கிடக்கும். நீதிமானுடைய ஏக்கமெல்லாம் அடுத்த காற்று எப்போ வரும், நாம ஊர் சுற்றி கொண்டு நடக்கலாம். துன்மார்க்கனுக்கு ஆனா நீதிமானுக்கோ என்ன காற்றடிச்சாலும் என்ன அடிச்சாலும் அவருடைய ஏக்கமெல்லாம் எனக்கு தண்ணி வேணும், எனக்கு நீர்க்கால்கள் வேணும், எனக்கு தேவ பிரசன்னம் வேணும், எனக்கு கனி கொடுக்கணும். காற்று வந்து போகட்டும், அசைக்கும், விழமாட்டேன். காற்று வரும், என்னை தாக்கி பார்க்கும், விழமாட்டேன். ஏனென்றால் தண்ணி உள்ள இடத்தில் இருக்கிறதுனால என் இலை கூட உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க அந்த தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் கர்த்தாவே, ஆமென் கர்த்தாவே. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு சங்கீதம் 1 புரியுது பாஸ்டர்னு சொல்லுகிறவங்க ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது இல்லையா? புரியுது. இன்னும் கொஞ்சம் கூட பேசணும்னு தான் உண்டு. அடுத்த கூட்டத்துக்கு போனோம் பார்த்துடுங்க. கடைசி 2 வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோமா? 5, 6 வாசிப்போம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் நீரின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தவன் என்று தொடங்கி நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் முடிச்சிடறாரு. ஆமாதானே இல்லையா? நீதிமான் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. ஆலோசனை சரியில்லாதவன் என்று தொடங்கி பாவிகள் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. அவன் நிலை நிற்கப்படாதவன் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. அவன் காற்றடிக்கிற பதரை போலன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆண்டவரே, எங்களை பார்த்து சொல்லணும், நான் நாட்டப்பட்டவன். நான் சொல்றதுக்கெல்லாம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நாட்டப்பட்டவன். உண்மையிலேயே எனக்கு காது கேட்காததானு தெரியல, உங்களுக்கு சத்தம் வராததானு தெரியல. ஏன்னா அங்கே தருமபுரிக்கு போனோம். அங்கே காற்று பயங்கரமாக அடிச்சுது. போன அன்னையிலேருந்து காற்று அடிச்சதோ தொண்டை பிடிச்சிட்டு ஒரு வித்தியாசமான கிளைமேட்டு. ஆகையினால எனக்கு காது அடைச்சிட்டோன்னு தெரியல. ஒரு கவுட நான் சொல்லி பார்க்கட்டுமே? இந்த கையை வேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன். தெளிவாக தான் இருக்கு காது. நான் வேதத்தை தியானிப்பவன். நான் நடப்பட்டவன். நீர் கால்களை வாஞ்சிக்கிறவன். நான் கனி தருகிறவன். இவைகளை நான் செய்வேனே, ஆனால் நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருப்பேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? அபிஷேக நதி நானே, அகிலமங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும்